அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வதில்லை, அவர்களுக்கு காலம் கொடுத்து அவகாசம் கொடுத்து திருந்துவதற்கான வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருப்பான் என்பதற்கு இது ஒரு அழகான செய்தி. இரண்டாவது, மூணாவது சகோதரர்களே, இன்னொரு உதாரணம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அந்த அதாவது நிர்வாக முறைமைக்கான உதாரணம் அநியாயம். இன்று உலகத்திலே அநியாயம் தலை தோங்கி நிற்பதை நாங்கள் பார்க்கிறோம். சொத்துக்கள் விஷயத்தில், மானபங்கம் விஷயத்தில், அதே போன்று இன்னும் உள்ள எல்லா விஷயங்களிலும் அநியாயம் உலகம் படைக்கப்பட்ட நாள் தொடக்கம் பெருகி பெருகி இன்று பல்கி பெருகி இருப்பதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அதாவது தஅவத்துல் மظلوமி துஸ்தஜாபு லஹு, அதாவது ஒரு அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய துஆ அங்கீகரிக்கப்படும். அவர் வலவுக்கான காபிரன், அவர் இறை நிராகரிப்பாளராக இருந்தாலும் சரியே, அவர் இறை நிராகரிப்பாளராக இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான், அந்த அநியாயக்காரனுடைய துஆவுக்கு பதிலளிப்பான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த பதிலளிப்பேன் என்று சொல்கின்ற நேரத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். அல்லாஹ் தனது நிர்வாகத்திற்கு ஏற்ப போன்றுதான் பதிலளிப்பான். அநியாயக்காரன் பிரார்த்தனை உடனடியாக பதிலளிக்கப்படும். உங்களுடைய மானத்துக்கு ஒருவ பங்கம் விளைவித்து விட்டார், சொத்துக்களுக்கு பங்கம் விளைவித்து விட்டார், யா அல்லாஹ் என்று நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறீர்கள், உடனடியாக பதிலளிக்கப்படும். அப்படித்தானே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வைத்து அபூ ஜஹல், உத்துபா, ஷைபாவுக்காக அதாவது சபித்து நபியர்கள் துஆ கேட்கிறார்கள். உடனடியாக வானம் கலங்கியதா, இடி விழுந்ததா? இல்லை. கிட்டத்தட்ட 13 வருடங்கள் தாண்டுகின்றன. நபியர்கள் கேட்ட துஆ பதிலளிக்கப்படுவதற்கு எத்தனை வருடங்கள்? 13 வருடங்கள் தாண்டி பத்ர் யுத்தத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான், அதை அங்கீகரிக்கிறான். அப்படி என்றால் அந்த 13 வருடங்களுக்கும் அல்லாஹ்வுக்கு சக்தி இல்லாமல் இருந்ததா, அல்லாஹ்வுக்கு பலன் இல்லாமல் இருந்ததா என்று கேட்டால் இல்லை. ஆனால் அல்லாஹ் அதாவது லஅன்சுரன்னகி வலவு பஅத ஹீனின், அநியாயக்காரனுடைய துஆ வருகின்ற பொழுது அல்லாஹ் என்ன சொல்வான் தெரியுமா? கொஞ்சம் காலம் கழிந்தாலும் உனக்கு நான் உதவி செய்வேன். எப்படி? கொஞ்சம் காலம் கழிந்தாலும் உனக்கு நான் உதவி செய்வேன். உங்கள்கிட்ட ஒரு ஆள் உதவி கேட்டு வராரு, உங்களுக்கு அதை நிறைவேற்றத்துக்கு முழுமையா சக்தி, ஒரு ஆள் அநியாயம் இழைக்கப்பட்டு அதற்காக வேண்டி உதவி செய்யுங்க, இவரோட பேசுங்க என்று வராரு. உங்களுக்கு முழுமையான சக்திக்கு அவரை தண்டிப்பதற்கு என்ன செய்வீங்க? உடனடியாக வேலையில் அறிஞ்சு ஆளை தண்டிச்சு முடிச்சிருவீங்க. ஆனா அல்லாஹ் தஆலா அப்படி செய்வது கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி செய்வது கிடையாது. ஆனால் அல்லாஹ் என்ன இவ்வளவு அநியாயம் நடந்து பராமுகமாக இருக்கிறானே என்று நீங்கள் நினைத்து விடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுத் ஸாலிமூன், அநியாயக்காரர்கள் செய்வதை விட்டும் அல்லாஹ் பராமுகமாக இருக்கிறான் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் நினைக்க வேண்டாம். இன்னமா நுஅখিরுஹும் லியௌமின், ஒரு நாளுக்காக அவர்களை நாம் பிற்படுத்திக் கொண்டிருக்கிறோம், சந்தர்ப்பம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நாங்க ஒரு ஆளுக்கு அநியாயம் செஞ்சுட்டோம் வைங்க, எனக்கு எதிராக அவங்க துஆ கேட்டாங்கன்னு வைங்க, நீங்க என்ன விரும்புவீங்க? யா அல்லாஹ் செஞ்சுட்டே மன்னிச்சுக்கு, இதுக்கு அப்புறம் செய்ய மாட்டேன்னு நினைப்பீங்களா இல்லையா? அதுக்கு அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பம் தரணும்னு நினைப்பீங்களா இல்லையா? அதே சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான். ஆக சகோதரர்களே, இது மூணாவது அம்சம். நிர்வாகம் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே எப்படி நடத்தி கொண்டிருக்கிறான் என்பதை மாத்திரம் நாங்கள் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், அதை மாத்திரம் நாங்கள் தெரிந்து கொள்வோம் என்று சொன்னால், பல இடங்களில் எங்களது சோதனைகள் இலகுவாகிவிடும், மன இறுக்கங்கள் இலகிவிடும், பல யோசனைகள் அப்படியே உரிய இடத்திற்கு வந்துவிடும். எப்பொழுது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி நிர்வகிக்கிறான் என்கின்ற இடத்தில். நாலாவது இன்னொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும், அதுதான் மிக முக்கியமானது. நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் இஹ்லாஸாக இருந்து சரியான தெளிவிலே இருந்து அல்லாஹ்வை நல்ல முறையில் வணங்கி அல்லாஹ்வுக்கு நெருக்கமான முறையில் வாழ்ந்து ஹராம் ஹலாலை பேணி இருந்து அல்லாஹ் தஆலாவுக்கு எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்வுக்காக வேண்டிய செய்து வாழ்ந்தால் உடனடியாக எல்லாமே அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்து விடுவான், எந்தவித சோதனைகளும் இல்லாமல் எங்களுக்கு நல்ல முறையில் வாழ்ந்து விட முடியும். ஏன்னா அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கிறோம், எல்லாமே அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி சுஜூது செய்கிறோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி தான தர்மங்கள் செய்கிறோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி எதையும் இழக்க தயாராக இருக்கிறோம். அப்படின்றால் அல்லாஹ் என்ன செய்ய வேண்டும்? அதே மாதிரி கேட்டவுடன் பதில் சொல்லுவான். நோய் நொம்பலங்களே வராது, கஷ்டங்களே வராது. வெற்றியை உதாரணமா எனக்கு ஒருத்தன் அநியாயம் செய்திருந்தால் அவனுக்கு என்ன நடக்கிறது என்பதை கண்டுவிட்டு தான் நான் மவுத்தாக வேண்டலாம் நினைக்கிறான். எனக்கு ஒரு ஆள் அநியாயம் செய்யறான்னு வைங்களேன், நான் மிகவும் நல்லவனாக அல்லாஹ்விடத்தில் இருந்தால் அவனுக்கு எதிராக நான் ஒரு துஆ கேட்கிறேன், அப்ப அதை நான் என்ன கண்ணால கண்ட பின்னால் தான் என்ன செய்வேன்? நான் மவுத்தாகுவேன் அப்படி என்றெல்லாம் நினைக்கிறான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துடைய வழிமுறையை வைக்கவே இல்லை. இந்த உலக வழிமுறை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
தனக்கு இஷ்டம் போன்று அமைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்க உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களை தான் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இப்படி நான் நடந்து கொள்வேன் என்று. எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நல்லவர்களை சோதிப்பது, நல்லவர்களை அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களை சோதிப்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நிர்வாகத்தில் ஒன்று என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இது 4வது அம்சம். எப்படி நீங்கள் குர்ஆனிலே வாசிக்க வேண்டும், ஓதுக வேண்டும். அந்த ஓதுகின்ற நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான் எப்படி எல்லாம் நல்லவர்களை சோதிக்கிறேன் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். என்ன மாதிரி உள்ளங்கள் பிறலும் என்பதை எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய நிலை எப்படி இருக்கும் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அதை நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டும். அந்த இடங்களிலெல்லாம் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? எவ்வளவு அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக இருந்தாலும், அல்லாஹ்வுக்கு அன்புடையவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை சோதிக்காமல் விடுவதில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிக்காமல் விடுவதில்லை. அது எப்படிப்பட்ட சோதனை? நிறைய பேர் நினைக்கிறாங்க அந்த சோதனை எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி லைட்டா வந்து சோதனை வந்துட்டு அதுக்கு பிறகு நல்ல வெற்றி எல்லாம் கிடைச்சி எங்களுக்கு நலவுகளை காட்டுவது போன்ற சோதனையாக இருக்கும். அப்படி இல்லை. உயிர் கூட போய்விடலாம், முடிவுகள் கூட எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்து போய்விடலாம், நாங்கள் நினைக்காத அமைப்பில் இந்த உலக வாழ்க்கை எங்களுக்கு தலைகீழாக மாறலாம். அத்தனையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான்? இந்த உலகத்தில் சோதனையாக தருவான் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. சகோதரர்களே, இதற்கு அல்லாஹ் தஆலா நல்லவர்களை எப்படியெல்லாம் சோதிப்பான், சோதிக்கின்ற நேரங்களில் மனநிலைகள் எப்படியெல்லாம் மாறும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய படிப்பினைகளை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நிறைய படிப்பினைகளை அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுகிறான். இவைகளெல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை நிர்வகிக்கிறான் என்பதற்கான ஆதாரங்கள், செய்திகள். ஆனால் அல்லாஹ்வை மீறி ஒன்றுமே நடந்துவிட முடியாது என்று நம்புகின்றவர்களுக்கு, அல்லாஹ் தஆலா ஈமான் உள்ளவர்களோடு இருக்கிறான் என்று நம்புகின்றவர்களுக்கு இவைகளெல்லாம் இலகுவாக மாறிவிடும். நபி அவர்கள் சொன்னார்கள், அஷத்துன் நாஸி பலான், சோதிக்கப்பட்டவர்களில் கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள் யார்? நிறைய பாவம் செய்தவர்கள் என்று சொல்ல வேண்டும். அவங்க தானே கடுமையாக சோதிக்கப்படணும். ஆனா தலைகீழாக நபியர்கள் சொல்றார்கள், அம்பியா, நபிமார்கள். சோதிக்கப்பட்டவர்களில் கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள் யார்? நபிமார்கள். சும்ம சாலிஹூன், பின்னர் நல்ல முறையில் வாழ்ந்த நல்லடியார்கள். பின்னர் சும்மல் அம்சலு ஃபல் அம்சல், அவர்களை போன்று எவர்களெல்லாம் வாழ முயற்சிக்கிறார்களோ, நடக்க வேண்டும் என்று முயற்சிக்கின்றார்களோ அவர்கள் கடுமையாக சோதிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அவர்கள் கடுமையாக சோதிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். நல்லவர்களை பொறுத்த வரைக்கும் சிறிய தவறு விடுகின்ற பொழுது கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் நல்லவர்கள் என்பதற்காக, தனக்கு நெருக்கமானவர்கள் என்பதற்காக அவசரமாக ஒரு சோதனையை கொடுக்கிறான். கெட்டவர்களுக்கு சந்தர்ப்பங்களை கொடுக்கிறான். எப்படி? இது நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்ளாத பொழுது எங்கள் வாழ்க்கையிலே சலனங்கள் ஏற்படலாம், ஈமானிலே தடம் பொருள்கள் ஏற்படலாம். நல்லவர்கள் என்பதனால், இப்போ உங்களோட வீட்டில் ஒரு புள்ளை இருக்கிறார், மிகவுமே நல்லா படிக்கிற புள்ளை, இன்னொரு புள்ளை இருக்கிறார் எப்ப பார்த்தாலும் ஃபெயில் ஆகிறவன். நீங்க யாருல கூட கவனமா இருப்பீங்க? மார்க்ஸ் குறையிற விஷயத்துல நல்லா படிக்கிற பிள்ளையில தான் மிச்சம் கவனமா இருப்பீங்க. ஆனா பகுத்தறிவு ரீதியாக லொஜிக்கலி யோசிச்சா யாருல கவனமா இருக்கணும்? மார்க்ஸே எடுக்காதவன்லாம் கவனமா இருக்கணும். அவன் எப்படியாவது கூட்டி எடுத்து மார்க்ஸுக்கு எடுக்கிறது கவனிக்கணும். அவன் சைபர் எடுத்துட்டு அந்த ரிப்போர்ட் பார்த்துட்டு சும்மா இருப்பீங்க. இப்போ 95 எடுத்தவன் 85 பதறுவீங்க. என்னடா அப்ப போன வருஷம் 95 எடுத்தா இப்ப 85 ஆகிட்டா, எப்படியாவது அவனை 95 ஆக்கணும் என்பதில் கவனமா இருப்பீங்க. இது அவனுக்கு நீங்க செய்யற என்னது? இரக்கம், உண்மையான அன்பு. இதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கும் செய்கிறான். அதாவது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில நிறைய தவறுகள் செஞ்சாரா? இல்ல. ஒரு பெரிய ஒரு நபி, அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு தூதன், ஒரு சின்ன தவறை செஞ்சார், அல்லாஹ் பெரிய தண்டனை கொடுத்தான். அல்லாஹ் தஆலா சின்ன தவறு தான் செஞ்சாரு, பெரிய தண்டனை கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாரு, அவர் இன்றைக்குள்ள மக்கள் எவ்வளவு ஹராமாக உழைக்கிறார்கள், சாப்பிடுகிறார்கள், தின்னுகிறார்கள். அல்லாஹ் பெரிய தண்டனை எல்லாம் கொடுக்கல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மரத்தை நெருங்கியதற்காக சொர்க்கத்தை விட்டே அல்லாஹ் தஆலா குடும்பமாக வெளியேற்றினான். காரணம் என்ன? அவர் மிகவும் நெருக்கமானவர். சின்ன தவறுலையும் பெரிய தண்டனை கொடுத்தா தான் என்னது? அவரை திருத்தலாம் என்கின்ற அந்த இரக்க குணம் தான் காரணம். சகோதரர்களே, அதே போன்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தவறு செய்தவுடன் கோபித்துக் கொண்டு என்ன செய்கிறார்? ஒரு கப்பலின் பக்கம் போகிறார். அந்த கப்பல் கிரௌடாக இருந்தும் ஏறார். அதுல எப்படியா இந்த ஊரை விட்டே போயிடும், இந்த ஆகால முகத்திலேயே முழிக்க கூடாது என்கின்ற எண்ணப்பாட்டில் போகிறார். அல்லாஹ் இத்தஹப முகாதிபன் என்று சொல்கிறார். போறாரு, கப்பல்ல பேத்துட்டு கப்பல் தாளணும். கப்பல் தாளுகின்ற கட்டம் வருகின்ற பொழுது அன்றைக்கு என்ன கம்யூனிகேஷன் வசதியாக இல்லை. அதனால இருக்கிற எல்லாரையும் உள்ளுக்க போட்டு தான் 1-2 பேரை வெளியே போட்டு தான் அந்த இடத்தை தப்பலாம். அதனால துண்டு குலுக்கப்படுகிறது.
துண்டு குலுக்கப்பட்ட ஃபசாஹம ஃபகான மினல் முத்ஹலீன், அகப்படுகின்றவர்களில் யூனுஸ்